ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் இந்த காலை நேரத்துடைய ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 15ஆம் சங்கீதம். கர்த்தருடைய பர்வதத்தில் கர்த்தாவே யாருடைய குடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். பரலோக ராஜ்யத்துக்கு யார் செல்லக்கூடும், கர்த்தருடைய பர்வதத்தில் யார் வாசம் பண்ணக்கூடும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய குடாரத்துக்குள்ளாக யார் தங்க முடியும், பரிசுத்த பர்வதத்துக்குள்ளாக யார் வாசம் பண்ண முடியும். ஒரு 3 காரியங்கள் இந்த நாளில் இங்கே குறிப்பிடப்படுகிறது. உத்தமமாய் நடக்க வேண்டும். நம் ஆதியாகமம் 6:9 பார்க்கிறோம். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார். ஆகவே அந்த குடும்பம் முழுவதுமாய் உலகம் முழுவதுமாய் அழிக்கப்பட்ட போதிலும் கூட கர்த்தர் அந்த பிழையை கொண்டு அந்த குடும்பத்தில் 8 பேரை பாதுகாக்கிறார். ஆகவே உத்தமனாய் நடக்கும் பொழுது கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2வதாக நாம் பார்க்கும்போது நீதியை நடப்பிக்க வேண்டும். அதாவது ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்த போது அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி ஆதியாகமம் 15:6 நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் நம்பும் பொழுது, ஆண்டவரை முழு மனதோடு கூட கர்த்தர் செய்வார், எல்லா காரியங்களும் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நம் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து உணர்ந்து அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நீதியாக எண்ணுகிறார். ஆகவே நீதியை நடப்பிக்க வேண்டும். நீதி உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 13:6 சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீதியுடைய கிரியை சமாதானம் என்று சொல்லி ஏசாயா 32:17 சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தின்படியாக நீதியை பின்பற்றுகிறவனையோ கர்த்தர் நேசிக்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே பலியிடுவதை பார்க்கலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமமாக இருக்கிறது. நீதி செய்கிறவர்களே கர்த்தர் சிநேகிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த நாளிலும் கூட நீதியை பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதியை நடப்பிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியும். பரலோக ராஜ்யத்திலே பரிசுத்த பர்வதத்திலே வாசம் செய்ய முடியும் என்று சொல்லி நம் சங்கீதம் 15 நாம் பார்க்கிறோம். 3வதாக நாம் பார்க்கும்போது மனதார சத்தியத்தை பேச வேண்டும். நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவர் பல நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். பல காரியங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு அளிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிந்தவர்களாக இருக்கட்டும், அறியாதவர்களாக இருக்கட்டும், நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை மனதார சத்தியத்தை நாம் பேசும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் தங்கக்கூடியவர்களாக பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே இப்படியாய் நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் செபிப்போம். மீண்டும் மாறாத வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவரே உத்தமமாய் நடக்க வேண்டும், நீதியை நடப்பிக்க வேண்டும், மனதார சத்தியத்தை பேச வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீதாமே எங்களை அப்படிப்பட்டவர்களாக உடைய பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாக கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தியல வேண்டுமாய், நீர் எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம், தாழ்த்தியோ போடுக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May God bless you all.